கொலோன் கொலோனிலே ஒரு 3 வருடங்களுக்கு ஒரு முறை ஜெர்மனியிலே உலக உணவு திருவிழா நடந்து கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து நான் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக தொடர்ந்து நம்மளுடைய சவுத் இந்தியன் உணவை அங்கே கொண்டு போய் சேர்த்த வேண்டும், அந்த எக்ஸிபிஷனிலே நம்மளுடைய உணவு இருக்க வேண்டும் என்று நிறைய முயற்சிகளை எடுத்துக்கொண்டேன். அந்த முயற்சிகளின் பலன் நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு ஓப்பனிங் கிடைத்தது. அவர்கள் சொன்னார்கள், 2 உணவை உங்களுக்கு வைப்பதற்கு இந்தியாவிலிருந்து அனுமதிக்கிறோம். ஒன்று உங்களுடைய இட்லி, இன்னொன்று உங்களுடைய தயிர் சாதம். அந்த உணவை அவர்கள் முன்பு தான் நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய யூரோப்பில் இருக்கக்கூடிய பெஸ்ட் சயின்டிஸ்ட் அந்த உணவை டெஸ்ட் செய்கிறார்கள். அதில் இருக்கக்கூடிய வைட்டமின்ஸ், புரோட்டீன்ஸ், அது எத்தனை நேரத்தில் கெட்டுப்போகக்கூடிய உணவு, எதோடெல்லாம் அது காம்பினேஷன் ஆகும். அடுத்தது இன்னொரு லேப் அமெரிக்கன், இந்த 2 பேரும் சேர்ந்து தான் அதற்கான அங்கீகாரத்தை கொடுக்கிறார்கள். பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், அந்த முதல் வருடத்திலேயே முதல் பரிசு உலகத்திலே வாங்கினது தயிர் சாதம் தான் வாங்குச்சு. அடுத்த 2வது வருஷம் இட்லி வாங்குச்சு. எனக்கே அது ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருந்தது. இன்னும் நம்ம இட்லிக்கு இவ்வளோ விஷயம் இருக்கா? ஒரு சாதாரண ரொட்டி செய்யறதுக்கு அவங்க பர்மெண்டேஷன் பாக்டீரியாஸ் ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் எடுத்துட்டு அதுக்கு ரிசர்ச் எல்லாம் பண்ணி தான் அந்த பிரெட் எல்லாம் பண்ணுறாங்க. நம்மளுடைய சாதாரண நம்ம வீட்டில் இருக்கிற தாய்மார்கள், நம்மளுடைய வயதானவர்கள் அந்த நேச்சுரல் பர்மெண்டேஷனை அவ்வளவு ஈஸியாக சிம்பிளாக எந்த லேபும் இல்லாமல் வீட்டில் பண்ணிடுறாங்க. அது எது கூட வேணாலும் காம்பினேஷன் ஆகும். நீங்கள் யூரோப்புக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற ஒரே ஒரு சட்னி கெச்சப், அது 1 வருஷம் ஆனாலும் கெடாது. எதுக்காக இருந்தாலும் அந்த கெச்சப் தான் காம்பினேஷன். நம்மளுடைய உணவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உணவுக்கும் ஒவ்வொரு காம்பினேஷன் ஆஃப் சட்னிஸ் இன்வென்ட் பண்ணிக்கிறாங்க. யாரோ இது 10,000 15,000 ஆண்டுகளுக்கு முந்தி இதை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதை அடுத்தடுத்த லெவலில் எடுத்துகிட்டு போக வேண்டியது நம்மளுடைய கடமை. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய எம்எல்ஏ இங்கே இருக்கிறார். தொடர்ந்து எங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய சேனாதிபதி அவர்கள் தொடர்ந்து எங்கள் ஏரியாவில் இருக்கிற சுயேஜ் தண்ணியை பற்றி ரொம்ப கவலைப்பட்டு டெய்லி வாட்ஸ்அப் போட்டே இருப்பார். அவ்வளோ எங்கள் ஊர் மேலே அக்கறை எடுத்துக்கிறார். அவர்கிட்ட இந்த இடத்துல நீங்கள் உங்கள் சார்பாக, ஸ்டார்ட் அப் சார்பாக நான் வைக்கிறேன். நீங்கள் செய்யாத ஒரே ஒரு வேலை என்ன தெரியுங்களா? தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த உணவையுமே நீங்கள் காப்பாற்றி வைக்கல. அதுக்கான டாக்குமெண்டேஷனே நம்ம பண்ணல. நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா 38 மாவட்டத்துலேயும் அற்புதமான உணவுகள் இருக்குது. ஆனால் நம்ம சாப்பிட்றப்ப மாத்திரம் டைனிங் டேபிள் உட்காந்து ஒய்ஃபைட்ட என்ன சொல்லுவோம்? எங்கள் அம்மா செஞ்ச மாதிரி இல்லை, எங்கள் பாட்டி செஞ்ச மாதிரி இல்லை அப்படின்னு குறை சொல்கிறோம். ஆனால் எந்த விதமான டாக்குமெண்டேஷனும் இது வரைக்கும் நம்ம உணவை காப்பாற்றி வைக்கிறதுக்கு நம்ம முயற்சியே எடுத்துக்கல. எதுக்கோ மியூசிக்கு நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறோம், மெடிக்கலுக்கு பண்ணி வச்சுருக்கிறோம், எல்லாத்துக்கும் பண்ணியிருக்கிறோம். உணவுக்கு உற்பத்திக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ், அந்த டாக்குமெண்டேஷன். ஏன்னா உணவும் அக்ரிகல்ச்சரும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி. உணவு நல்லா இருந்தால் தான் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் நல்லா விற்கும். அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் நல்லா இருந்தால் தான் விவசாயி நல்லா இருப்பான். விவசாயி நல்லா இருந்தால் தான் நீங்கள் எடுத்த பயணம் வெற்றி பெறும். அப்போ இந்த உணவுக்கான டாக்குமெண்டேஷனே நம்ம எதுவுமே கிரியேட் பண்ணாமே விட்டுட்டோம். நம்மளுடைய ரெசிபிஸ் எல்லாம் நம்மளை அறியாமல் எரேஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ நாங்கள் ஆஸ் அன்னபூர்ணா நாங்கள் என்ன பண்ணுறோம்? கண்டினியூஸாக நாங்கள் ரெசிபிஸ் டாக்குமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நிறையா டிஸ்ட்ரிக்டில் நிறையா பேர்த்து கூட நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ரொம்ப ஆச்சரியமான உணவுகள்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது. பிக்கிள்ஸ் இருக்குது, சட்னி இருக்குது. அதையெல்லாம் நாங்கள் ஓயாமல் இப்போ டாக்குமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஏன் டாக்குமெண்ட் பண்ணுறோன்னா, அடுத்த தலைமுறை வர்றப்போ ஒரு கேட்ரிங் காலேஜில் படிக்கணும், ஒரு இது படிக்கணும்னு சொன்னால் அவங்களுக்கு உணவுக்கான டாக்குமெண்டேஷன் வேணும். அந்த உணவுக்கான ரெசிபி டாக்குமெண்டேஷன் இருந்தால் தான் அதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் இருக்கும்.
அதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் இருந்தால் தான் இந்த ரா மெட்டீரியல்ஸ் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் உற்பத்தி விவசாயம் பண்ணாங்க, இது இருக்குது, இல்லை அழிஞ்சு போச்சுங்கிற டாக்குமெண்டேஷன் எல்லாம் நமக்கு கிடைக்கும். அதை தான் நாங்கள் இப்போ தொடர்ந்து அதை எங்களுடைய இதில் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம்.